கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பொதுக்கால முதல் வார திங்கள் வாசகங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்று நம் வாழ்விலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு பலவிதமான அடையாளத்தை காட்டுகின்றன. ஒருவர் நமக்கு நல்வழி காட்டினால் அவரை எப்படி நாம் உற்று நோக்குகின்றோம்? ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அவரை நாம் எந்த கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை எப்படி நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்று சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் எபிரேய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் கவனத்தோடு வாசித்தால் நம் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் இறைவனின் திட்டத்தினால் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக பேசியுள்ளார். ஆக இன்றும் தன் மகன் வழியாக வார்த்தையாக பேசுகின்றார். அது நம் நண்பர் வழியாக இருக்கலாம், சொந்தக்காரர் வழியாக இருக்கலாம், தெரியாத நபர் வழியாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு செவி கொடுத்து நம் வாழ்வை அமைத்து கொள்கின்றோமா என்பதுதான் நமக்கு சவாலாக இருக்கின்றது. இன்று தாய் சொல்லை கேட்காத பிள்ளை உலகில் நிறைய பேர் இருக்கின்றனர். உதவி என்று கேட்டும் மறுக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். பல பல வாய்ப்புகள் நன்மைகள் செய்ய கிடைத்தும் செய்யாமல் மறுக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இதற்கு காரணம் நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள். நாம் பார்க்கின்ற அனைத்திலும் நாம் நல்லது என்று கண்டால் நாம் நிச்சயமாக அதை செய்வோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருக்கிறதனால் நாம் அடுத்தவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம், அவரின் வார்த்தையை புறக்கணிப்போம். இந்த உலகத்திலே இறைவன் பல மனிதர்களின் வழியாக பேசினாலும் மனிதன் பாவங்களை செய்து வருகின்றான். கடவுளுக்கு செவி கொடுக்காமல் தன் வாழ்வை வாழ்கின்றான். இறுதியில் தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். என்ன ஆயிற்று? அவருக்கும் பரிசேயர்கள் செவி கொடுக்கவில்லை, அவரின் வார்த்தையை கேட்கவில்லை. அதே போலத்தான் நாமும் இறைவனின் வார்த்தையை வாசிக்க கூட நமக்கு நேரமில்லை, இறைவனோடு அமர்ந்து ஜெபிக்க நேரமில்லை, இறைவனுக்காக உதவி செய்ய நம்முடைய மனம் முன்வரவில்லை. இப்படி இருக்கும்போது கடவுளின் அழைப்பை நாம் எப்படி உணர்வோம்? இதை உணர வேண்டுமென்றால் நாம் கவனத்தோடு ஒவ்வொன்றையும் உற்று நோக்க வேண்டும், அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி கவனத்தோடு கேட்டவர்களை இயேசு அழைக்கின்றார். இனி அச்செய்தியிலே சீடர்கள் இயேசு சொல்வதை ஆழமாக உள்வாங்கினார்கள். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்ன உடனேயே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எப்படி பின்தொடர்ந்தார்கள்? எல்லாவற்றையும் விட்டு பின்தொடர்ந்தார்கள். அவருடைய கவனம் இயேசுவை நோக்கி இருந்தது, இயேசுவாக இருந்தது. அதனால் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றனர். இன்று இயேசுவின் வார்த்தை நம் வாழ்வை மாற்றுகின்றதா? நம் வாழ்விற்கு உள்ளார்ந்த தாக்கத்தை கொண்டு வருகிறதா? சீடர்களுக்கு இயேசுவின் வார்த்தை தாக்கத்தை கொண்டு வந்தது. இன்று இயேசுவின் வார்த்தை பல வழிகளில் செயல்படுகின்றது. பிறருக்கு உதவி செய்யும் போது இயேசு செயல்படலாம், பிறருக்கு வழிகாட்டும் போது இயேசு நம் வாழ்வில் வரலாம். ஆக இப்படி நாம் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் நாம் இயேசுவை பார்க்கும்போது நம் வாழ்வில் புதிய மாற்றம் பெறுவோம். பிடித்தவர்களின் வார்த்தை நமக்கு எவ்வாறு மகிழ்ச்சி கொடுக்கும்? வாழ்ந்தால் அவரை போல வாழ வேண்டும் என்று நினைத்து நாம் நம்முடைய வாழ்வை வாழ்கின்றோமோ, அதே போல நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும், நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும் நல்ல எண்ணங்களை வரும்போது நிச்சயமாக இயேசுவின் மதிப்பீடுகளை இந்த அவனியிலே கொண்டு வருவோம். அப்போது நம் வாழ்வு சிறந்தோங்கும் என்ற சிந்தனைகளை இந்த முதல் பொது கால வாரத்தை சிறப்பாக வாழ்வோம்.